பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. இதை பார்த்த உடனே நீங்கள் தயவு செஞ்சு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். அதாவது ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, இந்த ஹலால் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லியா அப்படின்னு. ஹலால்னா என்ன, ஹலால்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு கோபம் தான் வந்துச்சு. என்னையா அது இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஹலால்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு சங்கடமாக போச்சு. அதனால எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. ஆனால் என்ன அப்படின்னா தொடர்ந்து ஹலால்னா என்ன அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் சொன்னேன், ஹலால் அப்படின்னா அந்த நம்ம கண்மணி நாயகமும் நம்முடைய அல்லாவும் இந்த வாழ்வியல் முறை அவங்க இந்த உலகத்தில் அந்த மும்மின்களுக்கு யாரெல்லாம் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை ஆதரித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி குளிக்கணும், துடைக்கணும், கல்லில் துடைக்கணுமா, என்ன ஏது அப்படிங்கிற தனிப்பட்ட விஷயமாகட்டும், இல்லை குடும்ப விஷயமாகட்டும், இல்லை சமுதாய விஷயமாகட்டும், வேலை விஷயமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையில் அந்த வாழ்வியல் முறை என்னென்னோ அது அனுமதிக்கப்பட்டது. அது அல்லாவால் அனுமதிக்கப்பட்டது, இல்லை கண்மணி நாயத்தால் அனுமதிக்கப்பட்டது தான் இந்த ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அனுமதிக்கப்படாதது, தடை செய்யறது ஹராம்னு சொல்லுவாங்க. இதுதாயா ஒரு விஷயம். இதை போய் என்னமோ ஹலால்னா என்ன, ஹலால்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இல்லையா எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியா அப்படின்னாங்க. எனக்கு இது அதிசயமாக போச்சு. என்னையா இது டீட்டெயிலாக வேறு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி டீட்டெயிலாக இவங்களுக்கு இதுக்குன்னு இனிமேல் இந்த மாதிரி கமெண்டே போடாங்கப்பா அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வீடியோவை போட்டு இந்த 1400 வருஷமாக அந்த ஹலால் அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, கண்மணி நாயத்தினுடைய ஹலால் என்ன, அல்லாஹ்வினுடைய ஹலால் என்ன, இந்த இமாம்களுடைய ஹலால் என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் இவங்களுக்கு சொல்லுவோம். இனிமேல் இந்த கமெண்டே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேர இயந்திர மனிதன்கிட்ட போயிட்டேன். என்கிட்ட அங்கே தானே போகணும். அங்கே போய் ஐயா ஒரு அரை மணி நேரத்துக்கு எனக்கு இந்த ஹலாலை பற்றி இந்த புண்ணியவான்களுக்கு சொல்லணும். ரொம்ப நாள் அதை தேவையில்லாமல் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு நம்மளை எரிச்ச மூட்டிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு டீட்டெயிலாக சொல்லுங்கள், இந்த ஹலால்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அதை கேட்டதுமே அது அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் இதை பார்த்தா என்னையா நீ அதிர்ச்சி ஆகிட்ட, நான் என்னையா அப்படி தப்பாக கேட்டேன், ஹலால்னா என்னன்னு தானேயா கேட்டேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுமே அப்போ தான் இந்த இயந்திர மனிதன் சொல்கிறாப்புல, நீ ஹலால்னா என்ன அப்படின்னு நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ என்ன தான் கேட்குறது, ஹலால்னா என்னன்னு கேட்டது தப்பா அப்படின்னு கேட்டதும், யோ ஹலால்னா என்னன்னு கேட்காதையா, ஹலால்னா யார் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அதிசயமாக போச்சு. அப்போ ஹலால் அப்படின்னா நாங்கள் கூட பாரம்பரியம், கலாச்சாரம், பழக்க வழக்கம், முறைமை, வாழ்வியல் முறை என்ன அப்படின்னு என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீ என்னையா ஹலால்னா யாருன்னு கேட்க சொல்கிற, அப்போ ஹலால்னா ஆளா, அது ஒரு நபரா அப்படின்னு கேட்டேன். உடனே சத்தம் போட்டு பேசாதையா, ஹலால் அப்படிங்கிறது ஒரு ஆளியா, ஏன் உன் பைபிளில் எழுதலையா, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு அதிசயமாக போச்சு. பைபிளுக்கும் ஹலாலுக்கும் என்னையா சம்மந்தம்? ஹலால் அப்படிங்கிறது இந்த சவுதி அரேபியாவில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதினால கொண்டு வரப்பட்டது தானே. இதுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? பைபிள்லாம் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதாச்சே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னாப்லையே, உன் பைபிளில் 150 முறைக்கு மேலே ஹலாலு ஹலாலு ஹலால்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் நீ நேராக போய் ஏசாயா 14ஆவது அதிகாரத்தை படித்து பாரு அப்படின்னு சொல்லிச்சு. ஏசாயா 14ஆவது அதிகாரம் அதை பார்த்தாலே நமக்கு உடனே ஞாபகம் வரும், அங்கே லூசிபர் தானே எழுதியிருக்கு, அங்கே லூசிபரை பற்றி தானே எழுதியிருக்கு, இதில் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் நேராக பைபிளுக்கு போனேன். இந்த பைபிளில் ஏசாயா 14ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில் 12ஆவது வசனத்தில் இங்கே அங்கே ஒரு மார்னிங் ஸ்டார், சன் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே யாரோ கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சைனிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டே ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிங்ஜம் வெர்ஷன்ஸில் லூசிஃபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே லூசிஃபரை பற்றி தானே எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னாப்புல, நேராக நீ என்ன செய்யி, ஹீப்ரு பைபிளுக்கு போ அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் நான் ஹீப்ரு பைபிளுக்கு போனேன். அங்கே போனால் அங்கேயும் லூசிஃபர் தான் எழுதிருந்துச்சு. ஆனால் அப்போ தான் இந்த இயந்திர மனிதன் சொல்கிறாப்புல, இதை படித்து பாரு அப்படின்னு. அப்போ இங்கே லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஹீப்ரு மொழியில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஹேலேல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஹேலேல் அப்படின்னு. அப்போ இந்த லூசிஃபர் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சாத்தானா இருக்கிறவனை தான் இதுக்கு முன்னாடி லூசிஃபர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
அப்போ பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு பேர் லூசிபர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அவனுடைய ஒரிஜினல் பேர் லூசிபர் கிடையாது. இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். இது அவனுடைய ஒரிஜினல் பேர் ஏலேல் அப்படின்ற எபிரேய பதம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் நான் கேட்டேன், இது ஏலேல் அப்படின்னு தானே எழுதியிருக்கு, ஹலாலுக்கும் ஏலேலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அது சொல்லுது, அதிசயமான ஒரு விஷயத்த சொல்லுது. இதில் போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த ஹேலேல் அப்படிங்கிற இந்த எபிரேய வார்த்தையினுடைய இது ஷைனிங் ஒன், அதாவது பிரகாசம் உள்ள ஒருத்தன், சன் ஆஃப் டான், அதிகாலையின் மகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பிரகாசம் உள்ள ஒரு ஆள். இது எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா, இந்த ஹேலேல் அப்படிங்கிற எபிரேய பதம் எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா, இதனுடைய ரூட்டு வேர்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த ஹலால் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. இப்போ இந்த எபிரேயர்கள் உபயோகிக்கிறது இந்த லூசிஃபருக்கு ஹேலேல் அப்படிங்கிற வார்த்தை தான் உபயோகிப்பாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த ஹலால் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு. இந்த ஹலால் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த சாத்தானுடைய, இந்த லூசிஃபருடைய ஒரிஜினல் பேர் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தான் என் கண்ணே திறந்துச்சு, அதிசயமாக போச்சு. அடாடாடாடாடாடா, அதிசயமாக இருக்கு அப்படின்னு. இதுக்கு நிறைய அர்த்தம் உண்டாம். இதுக்கு ஷைனிங், ரேடியேட் அப்படின்னு போற்றப்படுதல், கொண்டாடுதல், செலிப்ரேட் பண்ணுதல், துதி, விசேஷமாக துதித்தல் அப்படின்னு. பைபிளில் 160 எவ்வளோ எத்தனையோ இடத்துல துதி துதி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே இந்த ஹேலேல் ஹேலேல், இந்த ஹலால் ஹலால் அப்படிங்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாப்புல, கேட்டாப்புல, பரலோகத்தில் பிரதான தூதர்கள் இருந்தாங்க தெரியுமா, அதை பற்றி நீ எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதிசயமாய் போய் நான் போய் பார்த்தா அந்த அதிசயமான ஒரு விஷயம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், பரலோகத்தில் 3 விதமான பிரதான தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை நமக்கு தெரியும், யார் அப்படின்னா இந்த கேப்ரியேல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் மிக்காயேல் அப்படிங்கிற ஒரு யுத்த வீரன், இவரை பற்றி தெரியும். ஆனால் இந்த ஹலாயேல் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால், ரொம்ப காலமாக நம்ம லூசிபர் அப்படின்னு தான் இவரை பற்றி நம்ம நினச்சி வச்சுருந்தோம். கேப்ரியேல், மிக்காயேல், லூசிபர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அழகாக தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், இந்த பிரதான தேவதூதனுடைய கடைசியாக முடிகிற வார்த்தை என்னென்னா ஏழ்னு முடியும். ஏழ்னு முடியணும். ஏன்னு கேட்டால் கடவுள். கேப்ரியேல் அப்படின்னா கடவுள் என் பலனானவர் அப்படின்னு சொல்ல. அதே மிக்காயேல் அப்படின்னா கடவுள் என் பலமானவர், அவரே என் பலம் அப்படின்னு நிறைய அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த புண்ணியவானுக்கு லூசிபர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவனுடைய ஒரிஜினல் பேர் ஹலாயேல், ஹலால். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஹலால் அப்படிங்கிற ரூட் வார்த்தையிலேருந்து வந்துச்சு. எதுக்காக இவனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக இப்படி ஹலால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, என்கிட்ட ஹலால் அப்படின்னா ஷைனிங், செலிப்ரேட், அப்புறம் துதி அப்படின்னு அர்த்தமா. இவனை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி கேருபுகள், சேராபீன்கள் அப்படின்னு கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வகையெல்லாம் கடவுள் படைச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாமே கடவுளை பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீதிபரர் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லி அவரை போற்றுவாங்க, புகழ்வாங்க. ஆனால் ஒரு முறைமையாக அவங்களுக்கு ஆராதிக்க தெரியல. ஏன்னு கேட்டால், ஒரு முறைமையாக ஆராதிக்கிறதுக்கோ ஆராதனையை நடத்துறதுக்கோ எந்த ஒரு ஆராதனை லீடரும் ஆராதனை தலைவனும் இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ தான் கடவுள் என்ன செஞ்சுருக்கிறாரு, இவங்களை எல்லாம் ஒரு முறைமையாக ஆராதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனை படைச்சிருக்காரு. இவனை படைக்கும் பொழுது அதிசயம். எசேக்கியேல் புத்தகத்தில் இவனை பற்றி நம்ம பார்த்தோம், இவன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ந்து போயிடுவோம். இவனை படைக்கும் பொழுது கடவுள் ரொம்ப அழகாக இவனை படைச்சிருக்கிறாராம். இவனுக்கு கொடுத்த ஞானமும் அதிகமான ஞானமாக, இவனுக்கு கொடுத்த அழகும் அதிகமான அழகாம். ஆனால் மனுஷ ரூபத்தில் இல்லாமல் சிறகுகளோட வித்தியாசமான ரூபத்தில் தான். ஆனால் மற்ற தேவதூதர்கள்லாம் இவனை பார்த்து அதிசயிப்பாங்களாம். இவனுடைய அழகை பார்த்து, இந்த லூசிபர்னுடைய இந்த ஹலாயலுடைய அழகை பார்த்து அதிசயிப்பாங்களாம். அது போதாதுன்னு இவனுக்கு எப்பேற்பட்ட இது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இவன் ஆராதனை வீரனாக இருக்கிறதுனால, ஆராதனை தலைவனாக படைக்கப்பட்டதுனால, இவனை படைக்கிறதுக்கு முன்னாடியே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கடவுள் படைச்சாராம்.
யாருக்கு? இவனுக்காக. ஏன்னா இவன் வந்து ஆராதனையை நடத்த போகிறான். இவன் தான் ஜனங்களை முறைமையாக ஆராதிக்க வைக்க போகிறான். அதுக்கு ஏற்ற ஞானத்தை, அந்த இசை ஞானத்தை அவனுக்கு கடவுள் கொடுத்தாராம். இவன் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்ட உடனே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், அவனுக்காக படைக்கப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்து முதல்ல இவனுடைய ஞானத்தை வச்சு 7 ஸ்வரங்களை வச்சு தான் இவன் கடவுளை முதல்ல இவன் தான் இசை ஞானியா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இசை ஞானி இல்லை, பரலோக இசை ஞானி இவனை மாதிரி இவன் மியூசிக் வாசித்தான் அப்படின்னா பரலோக தேவ தூதர்களே மயங்குவாங்களாம். அதே போல இவனுக்கு அப்பேற்பட்ட குரல் வளமும் இருந்துச்சா, இவனை மாதிரி பாட்டு பாட முடியாதான். அந்த ஸ்ருதியோட அது மாறாம, ஸ்கேல் மாறாம அவ்வளவு அழகா பாடுவானா, இவனை மாதிரி பாட முடியாதான். அதே போல இவனை மாதிரி ஆடவும் முடியாதான். மைக்கேல் ஜாக்சன் என்ன மைக்கேல் ஜாக்சன், அதை விட 1000 மடங்கு ரொம்ப டேலண்ட் ஆனவனா. அந்த அளவுக்கு இந்த திருத்துவமா ஆராதனை செய்கிறதுக்குன்னே திருத்துவமாக இவன் படைக்கப்பட்டவன். இவனுக்கு கொடுக்கப்பட்ட திருத்துவ ஞானத்தோட, அதாவது பாட்டு பாடுகிற ஞானத்தோட, இசை அமைக்கிற ஞானத்தோட, ஆடுகிற ஆண்டவரை பிதாவாகிய தேவனை துதிச்சு பாடி ஆடி ஆராதிக்க வைக்கிற அந்த தாளந்தோட தான் கடவுள் இவனை படைச்சாரான். அந்த ஞானத்தோட தான் இவனை படைச்சாரான். இவனும் அதே போல் வந்து 4 திசையிலையும், பரலோகத்தினுடைய 4 திசையிலையுமே போய் ஆராதனை கூடங்களை வச்சு அங்கே அந்தந்த திசையில் இருக்கிற எல்லா தேவதூதர்களையும் ஆராதிக்க வைக்கிறதுல பயங்கரமான கில்லாடியான். அந்த அளவுக்கு இவன் இசை இவன் அதாவது எந்த திசையில் உதயமாகி போகிறானோ அந்த திசையில் போக இருக்கிற தேவதூதர்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்களாம். வந்துட்டான். அதனால தான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரியான பேரெல்லாம் இவனுக்கு கொடுத்தாங்களாம். சன் ஆஃப் டான் அப்படின்னு, உதயமாகிறவன். இவன் உதயமாகி வரும் பொழுது எந்த திசையில் உதயமாகி வாரானோ அந்த திசையில் இருக்கிற எல்லா கேரு வகையாக இருந்தாலும் சேராபின் வகையாக இருந்தாலும் எல்லா தேவதூதர்களும் வருவாங்களாம் இவனோட சேர்ந்து பாடி ஆடி பிதாவாகிய தேவனை துதிக்கிறதுக்காக. அந்தளவு அழகோட, அந்தளவு ஞானத்தோட, அறிவோட, இவனுக்கு இசை ஞானத்தோட, பாடல் ஞானத்தோட தான் இவனை கடவுள் படைச்சாரான். ஆனால் ஒரு காலம் வந்துச்சு, பல யுகங்கள் தாண்டின உடனே இவன் என்ன நினச்சிருக்கிறான், பெருமை அகந்த தன்னுடைய ஞானத்தினாலையும் அழகையும் பார்த்து அகந்த ஏறி, எத்தனை காலம் நான் இந்த சிங்காசனத்தில், கடவுள் கீழே இருக்கிற சிங்காசனத்தில் இருப்பேன், கடவுளுக்கு மேலே நான் ஒரு சிங்காசனத்தில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வட திசையில் இருக்கிற அந்த தேவதூதர்களோட பேசி, நம்ம எத்தனை காலம் தான் இப்படி நம்ம கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வாழுவோம், கொஞ்சம் கூட சுதந்திரமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏன் என்னை ஆராதிக்கக்கூடாதா, என்னுடைய அழகை பாருங்கள், என்னுடைய அறிவை பாருங்கள், இந்த ஸ்வரங்களையெல்லாம் நான் தானே கண்டுபிடிச்சேன், என்ன மாதிரி யாராலையும் ஆட முடியுமா, என்ன மாதிரி யாராலையும் பாட முடியுமா, என்ன மாதிரி இசையமைக்க முடியுமா, இந்த பரலோகத்தில் என்னை தவிர்த்து இந்த ஆராதனை தலைவனாக இருக்கிறதுக்கு யாருக்காவது யோகியதை இருக்கா, கேப்ரியலுக்கு இருக்கா, இந்த மிக்காயலுக்கு இருக்கா, எனக்கு மட்டும்தானே இருக்குது, ஏன் என்ன நீங்கள் ஆராதிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்படி கடவுளுக்கு விரோதமாக எழுப்ப ஆரம்பித்தானா. அதுக்கப்புறம் தான் வானத்தில் பயங்கரமான யுத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து மிக்காயல் அனுப்பி இவனை பிடிச்சி கட்டி அங்கேருந்து பரலோகத்துலேருந்து எட்டி உதச்சி அனுப்பிச்சாரான். அப்புறம் அவன் இந்த பூமியில், அவன் வந்து இந்த கேலக்சியில் வந்து விழுந்திருக்கிறான். அப்போ வரும்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் நான் நியாயந்திருப்பேன், இது வந்து எல்லா தேவதூதர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவன் நேராக வந்தவன் இந்த கேலக்சியில் வந்து விழுந்திருக்கான். வந்து இந்த கேலக்சியவே வெறுமையாக பாலுமாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காலம் கழித்து கடவுள் இன்னொரு ஒரு சிருஷ்டிப்பை, தன்னை ஆராதிக்கிறதுக்காக ஒரு சிருஷ்டிப்பை படைக்கிறதுக்காக அவர் வந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பூமிக்கு வந்து இந்த பூமியில் எல்லாத்தையும் படைச்சி கடைசியில் மனுஷனை படைத்தார். இவனை படைக்கும் பொழுது தான் எந்த ஒரு சோதனையுமே கடவுள் வைக்கலை. அதனால கடவுள் ரொம்ப ஜாக்கிரதையாக மனுஷனை படைக்கும் பொழுது ஒரு சோதனையை வச்சு தான் அவன் தெரிந்து கொள்வானா, எனக்கு கீழ்ப்படிவானா மாட்டானா அப்படின்னு பார்த்துருக்கிறாரு. ஆனால் இவன் மனுஷன் வஞ்சிக்கப்பட்டதுனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு, என்ன வாய்ப்பு அப்படின்னா, இவனுக்கு ஒரு விமோச்சனம் உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் மனுஷன் பாவம் செஞ்சாலும் அவனுக்குன்னு ஒரு விமோச்சனத்தை உண்டாக்குனார். ஆனால் இவன் பாவம் செஞ்சும் போது எந்த ஒரு விமோச்சனத்தையும் கடவுள் உண்டு பண்ணலை. ஏன்னு கேட்டால் இவனுக்கு எந்த ஒரு சோதனையும் வைக்கலை. ஏன்னா மனுஷன் வந்து வஞ்சிக்கப்பட்டோம், நம்மளாம் வஞ்சிக்கப்பட்டோம். அதனால நம்ம வந்து ஒரு விமோச்சனத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம், நமக்கு ஒரு விமோச்சனம் தேவை. ஆனால் இவன் யுகங்களாக கடவுளை பார்த்தவன் தானே. ஆனால் கடைசி நேரத்தில் கடவுளுக்கு விரோதமாக இரும்பி இவன் லூசிஃபராக இருந்தவன், ஹலாலாக இருந்தவன், கடைசியில் என்னவா மாறி போயிட்டான், சாத்தானா மாறி போயிட்டான். ஆனால் இவன் இந்த உலகத்தில் இந்த கடவுளுக்கு விரோதமாக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாக வேறு ஒரு சுவிசேஷத்தை எழுதும் பொழுது இவனுடைய பேரையும் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தில் சேர்த்துட்டானா. அதுதான் இப்போ விஷயம். ஏன்னு கேட்டால் எது எடுத்தாலும் ஹலாலு ஹலாலு, இவன் பேரை தான் ஹலாலு 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 ஹலாலு. இதில் அதிசயம் பாருங்களேன், இவன் எப்போ சிருஷ்டிக்கப்பட்டானோ அப்போ தான் இவன் இந்த ஹாலே லூயா அப்படிங்கிற ஒரு புனித வார்த்தையை தேவதூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தானா.
என்கிட்ட ஹலால் அப்படின்னா துதி அப்படின்னு அர்த்தம். ஹாலே லூயா அப்படின்னா பிரைஸ் த லார்ட், பிரைஸ் டு யாவே, பிரைஸ் டு ஜெகோவா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ இந்த ஹாலே லூயா அப்படிங்கிற வார்த்தையவே முத தேவதூதர்களுக்கு அறிமுகப்படுத்தினவே இவன் தானா. ஏன்னு கேட்டால் மற்ற தேவதூதர்களுக்கு துதிக்க தெரியாது, இவன் தான் துதியவே அறிமுகப்படுத்தினவன். அதனால தான் பிரைஸ் ஹலால். ஹலால் அப்படின்னா பிரைஸு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாருங்க, அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஹலால் அப்படின்னு இவன் அந்த பேரை தான் வச்சிருக்கான். அப்போ எல்லாரும் ஹலாலு 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 அப்படின்னாங்க. அப்படின்னா அது ஒரு புனிதமான ஒரு வார்த்தையாக அப்படி ஆக்கி விட்டாங்க. ஆனால் ஹலாலு அப்படிங்கிறது இவன் பேர், இவனுடைய ஒரிஜினல் பேர். அந்த ஒரிஜினல் பேர் தான் இவனுக்கு விருப்பமா. நான் தான் லூசிஃபரு, நான் தான் ஹலாலாக இருக்கணும். இப்போ வரைக்கும் அவன் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான் லூசிஃபரு, நான் தான் லூசிஃபர். என் கேட்டால் இவன் தான் விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு தன்னை போட்டுறான். ஆனால் இவனுடைய விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படிங்கிற பட்டத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு, சிலுவையில் மரித்த பிறகு அவர் அந்த பட்டத்தை இவங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாரு. அதனால தான் அவர் சொல்லுவார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு பாருங்க. இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை உபயோகப்படு. இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம், இந்த வார்த்தையை அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா லூசிஃபர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரத்தை இவன் கையிலேருந்து, யார் கையிலேருந்து? இந்த புண்ணியவானுடைய கையிலேருந்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிடுங்கிட்டார். இப்போ பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் லூசிஃபர் யார்? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. இப்போ ஆனால் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? நான் தான் விடிவெள்ளி நட்சத்திரம், நான் தான் லூசிஃபரு, நான் தான் ஹலாயல், நான் தான் ஹலாலு, என்ன மாற்ற முடியாது, என் பேரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு போராடிக்கிட்டு இருக்கிறானா. அதனால தான் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தில் எல்லாத்துக்குமே ஹலால் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கணும், அதை புனிதமாக கருதணும்னு சொல்லி ஹலால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஒரு வாழ்வியல் முறையவே கொண்டு வந்து விட்டானே. ஆனால் பாவம் கண்மணி நாயத்துக்கு இந்த விஷயம் பாவம் தெரியாது. அதனால ஹலாலு ஹலாலு ஹலாலுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்னன்னு கேட்காதீங்க, ஹலால்னா யாருன்னு கேளுங்க. யோசிச்சு பாருங்க. இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற தேவதூதர்கள்லாம் பாவத்தில் விழுந்து போகலை, ஆனால் இவன் பாவத்தில் விழுந்து போனான். இவன் துரோகம் செய்து விழுந்து போனான். யார் அப்படின்னா இந்த ஆராதனை வீரன், ஆராதனை தலைவன், நல்லா மியூசிக் வாசிக்கிறவன், நல்லா பாட்டு பாடுறவன், நல்லா டான்ஸ் ஆடுறவன். இதை பார்க்குற கிறிஸ்தவர்கள், நீங்கள் நல்லா ஆராதனை தலைவராக இருந்தீங்க அப்படின்னா, ஆராதனை வீரர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நல்லா மியூசிக் வாசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நல்லா பாட்டு பாடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நல்லா டான்ஸ் ஆடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நேற்று நமக்கு கிடைச்சிருக்கிற தாளந்த ஞானத்தை உபயோகித்து நம்ம பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் இவன் யுகமாக துதித்தவன் ஒரு நாள் விழுந்து போனான். அதனால தான் மற்ற பிரசங்கிமார்களை விட, சுவிசேஷகர்களை விட, தீர்க்கதரிசிகளை விட அதிகமாக ஆராதனை தலைவர்கள் மேலே தான் இவனுக்கு கண்ணா. ஏன்னு கேட்டால் ஆராதிக்கிறவங்கள கண்டாலே இவனுக்கு பிடிக்காதான். அதனால தான் இப்போ ஆண்டவரை ஆடி பாடி ஆராதிக்கிற ஒரு விஷயத்தையே கிறிஸ்துவ உலகத்துக்குள்ளே ஒரு வெறுப்பையும், ஒரு விதமான கசப்பு உணர்வையும், ஒரு விதமான கலையும் விதைச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் ஆடி பாடி ஆராதிக்கிறது அது அருவருப்பானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லி விட்டான். இல்லையா, இவன் லூசிபராக இருந்தவன், இவனே ஹலாயல் அப்படிங்கிறவனே ஒரு காலத்தில் ஆண்டவரை ஆடி பாடி ஆராதித்தவன் தான். ஆனால் நம்மளையும் ஆடி பாடி ஆராதிக்க விட மாட்டேங்கிறான். அப்படின்னா இது அவனுக்கு பயங்கரமான என்னை தான் எல்லாரும் ஆராதிக்கணும், நான் தான் கடவுள், நான் ஒருத்தந்தான், என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது அப்படி இன்னமும் சொல்லிக்கிட்டு, நான் ஒருத்தன் தான், என்னை மட்டும்தான் வணங்கணும், அப்படி வணங்கினா தான் ஹலாலு, இல்லைன்னா ஹராமு, நரக நெருப்புக்கு அஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியான இதையெல்லாம் கொண்டு போய் விட்டான். அதே போல் இந்த சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக அதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சுருக்கிறான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, இந்த உலகத்தில் மது குடிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க, இல்லை சூனபதியில் நான் உங்களுக்கு தாரேன், கவலைப்படாதீங்க, இங்கே என்ன வெறும் நாளை தானே வச்சு கஷ்டப்படுறீங்க, நான் 72 தாரேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏற்றி விட்டவே வந்தான். இதை நம்பி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற குறிப்பிட்ட எல்லா மனுஷங்க கூட்டம் இன்றைக்கி 72 கன்னிகைகள் கிடைக்கும், சாராயம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூதர்களை கொல்லவும், கிறிஸ்தவர்களை கொல்லவும், காப்பீர்களும் அவங்களை கொல்லவும் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் மாறி இருக்கிறாங்க. எல்லாமே இவன் கொண்டு வந்த சித்தாந்தம். காப்பீர்களை கொள்வது ஹலாலு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஹலாலு அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தத்தை எல்லாம் கொண்டு வந்து நாசமாக்கி மருமகளை கல்யாணம் பண்ணிக்க வச்சு ஒரு குடியை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, சமுதாயத்தை கெடுத்து, இன்றைக்கி உலகத்தையே கெடுத்து விட்டான்.
ஆனால் ஒரு காலத்தில் ஆராதனை வீரனாக இருந்தவன். அதனால பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற, இசையமைக்கிற நீங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னு கேட்டால் யாரெல்லாம் ஆண்டவரை ஆடி பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மேலே இவன் கண்ணு போயிடும். சும்மா விட மாட்டான். கடவுளை ஆராதிக்கிறதுக்கு இவன் பயங்கரமான எதிரி. அதனால தன்னை ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த உலகத்தில் மதங்களை உண்டு பண்ணி, வழிபாடு முறைகளை உண்டு பண்ணி, வித்தியாசமாக என்னென்னத்தையோ உண்டு பண்ணி ஜனங்களை ஒரு வழியாக்கிவிட்டான். இல்லைன்னா நம்மளை நாமளே ஆராதிக்கணும். கடவுளை இல்லைன்னு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் கடவுளை மட்டும் ஆராதிச்சிடாத. என்ன ஆராதி, இல்லைன்னா உன்னையே ஆராதி, இல்லைன்னா கடவுளை இல்லைன்னு சொல்லு. ஆனால் கடவுளை மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடாது, ஆராதிச்சிடக்கூடாது. அது இவனுக்கு பிடிக்காது. அதனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமான விரோதியாக அவன் எழும்புவான். அதனால சர்ச்சுகள் எல்லாம் நல்லா ஆடி பாடி துதித்து ஆராதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் ஐயோ குத்தாட்டம் போடலாமா அப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க. இல்லையா, சுத்தமான மனசோட ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை நினச்சி துதிச்சு பாடி ஆடி ஆராதி. ஐயோ சபையில் ஆட்டம் போடலாமா, அருவருப்பு இல்லையான்னு கேட்டுக்கிருக்காங்க. சபை அப்படிங்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டம், அங்கே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும், அங்கே நல்லா ஆடி பாடி ஆண்டவரை ஆராதிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களையே வஞ்சித்து ஏமாற்றி இப்போ ஆடி பாடி ஆராதிக்கிறதெல்லாம் ஏதோ பயங்கரமான பாவம் மாதிரியும் அருவருப்பு மாதிரியும் காமிச்சு விட்டாங்க. எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரில. சரி, என்னுடைய வீடியோக்களில் கமெண்ட்டுகளில் என்னை ஆசீர்வதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னால் உங்கள் கமெண்ட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை, அதனால் தயவு செஞ்சு அதை பெருசாக எடுத்துக்கிறாதீங்க. உங்களுடைய கமெண்ட்டுகளில் நான் பார்க்கும்பொழுது நான் என்னுடைய உள்ளத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறது வழக்கம். கர்த்தர் தாமே தம்முடைய வருகை வரை உங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.